नास्ति बुद्धिरयुक्तस्य न चायुक्तस्य भावना न चाभावयतः शान्तिः अशान्तस्य कुतः सुखम्. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அகுலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். பரமனுடன் கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. இவையின்றி அமைதிக்கு வழியில்லை. அமைதி இல்லாவிடில் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? பொருளுரை: ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் அவன் அமைதி அடைய முடியாது. கிருஷ்ணரே எல்லா யாகங்களாலும் தவங்களாலும் வரும் நற்பலனை அனுபவிப்பவர். அவரே எல்லா அகிலங்களுக்கும் உரிமையாளர். அவரே எல்லா ஜீவாத்மாக்களின் உண்மை நண்பர் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே ஒருவனால் உண்மையான அமைதியை அடைய முடியும் என்பது 5ஆம் அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே ஒருவன் கிருஷ்ண உணர்வில் இல்லாவிடில் அவனது மனதில் இறுதியான குறிக்கோள் எதுவும் இருக்க முடியாது. இறுதி நோக்கத்தை அறியாததால் தான் குழப்பம் ஏற்படுகின்றது. கிருஷ்ணரே அனுபவிப்பாளர், உரிமையாளர், அனைவருக்கும் அனைத்திற்கும் நண்பர் என்பதை உறுதியாக அறிந்தவனின் மனம் நிலை பெற்று அமைதியை கொடுக்கின்றது. எனவே ஒருவன் அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் அடைந்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் கிருஷ்ணருடன் உறவு இல்லையெனில் அவன் அமைதியின்றி எப்போதும் துயரத்திலே இருப்பான் என்பது நிச்சயமே. கிருஷ்ணருடன் உறவு கொள்வதால் மட்டுமே அடையக்கூடிய அமைதியான நிலையே கிருஷ்ண பக்தியின் தோற்றமாகும். वंदे श्री कृष्ण चैतन्य नित्यानंद सहोदर गुरुदेव पुष्पवंत चित्त सुंदर ज्ञानदो. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे. नास्ति बुद्धिर आयुक्तस्य न चायुक्तस्य भावना न च भावयतः शान्तिः अशान्तस्य कुतः सुखम्. பரமனுடன் கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது. இவையின்றி அமைதிக்கு வழி இல்லை. அமைதி இல்லாவிடில் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஆனந்தத்தை தேடித்தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் எங்க போனா என்ன செஞ்சா எப்படி இருந்தா ஆனந்தம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் தேடிண்டே இருக்காங்க. பல வழிகளில் மக்கள் ஆனந்தத்தை தேடுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க பொதுவா அப்படின்னா, புலன்களின் மூலமாக ஆனந்தத்தை பெறலாம், அல்லது இன்னும் சில பேர் மனதின் மூலமாக ஆனந்தத்தை பெறலாம், இன்னும் சில பேர் புத்தியின் மூலமாக ஆனந்தத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்தத்திற்காக பல்வேறு வழிகளில் மக்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். பல வழிகளில் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் ஆனந்தம் அப்படிங்கிறது எட்டாக்கனியாகத்தான் இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு இங்க கிருஷ்ணர் தெள்ள தெளிவாக படிப்படியாக சொல்றார். இங்க சொல்ற கடைசி வரி பார்த்தோம்னா, அசாந்தஸ்ய குத சுகம். அமைதி இல்லை அப்படின்னா ஆனந்தம் எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதன் மூலமா கிருஷ்ணர் என்ன எடுத்துரைக்கிறார்னா, ஆனந்தம் அடையிறதுக்கு முந்தைய படி அமைதி. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றார், ந சாபாவயத சாந்திர். இதுல நிலை பெறல அப்படின்னா சாந்தி ஒருத்தனுக்கு ஏற்படாது. அதாவது சாந்தி ஒருத்தனுக்கு ஏற்படணும், ஒருத்தன் அமைதியான நிலையில இருக்கணும் அப்படின்னா அதற்கு இன்னொரு தகுதியை முன்ன வைக்கிறார். அது என்ன தகுதி அப்படின்னா, யுக்தஸ்ய, பகவானோட தொடர்புல இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அயுக்தஸ்ய,
அந்த தொடர்பு இல்லை அப்படின்னா அவனால அவனுடைய மனமானது ஒரு விஷயத்துல நிலை பெறாது. இங்க இந்த நிலைத்த மனம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் சொல்ற. ஒன்னு புத்தி, இன்னொன்னு யுக்தஸ்ய. நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய. யுக்தஸ்ய அப்படின்னா, யுக்த அப்படின்னா இணைப்பு, பகவானோட இருக்கக்கூடிய ஒரு வகையான இணைப்பு. யுக்த அப்படின்னா இணைப்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல பகவானோட இருக்கக்கூடிய இணைப்பை பற்றி சொல்லும். அயுக்தஸ்ய அப்படின்னா அந்த இணைப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன அப்படின்னா புத்தி. இந்த புத்தியும் பகவானுடனான ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னா அப்ப அமைதியான மனம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அமைதியான மனம் எங்க சாத்தியம் இல்லையோ அங்க எப்படி ஐயா ஆனந்தம் வரும்னு கேட்கிறாரு கிருஷ்ணர். ஆனந்தம் வராதுன்னு சொல்றதையே வேற விதமா சொல்றாரு. அவர் என்ன சொல்றார்? அசாந்தஸ்ய குத சுகம். எங்கிருந்து மகிழ்ச்சி வரப்போகுது? ஒரு விஷயத்தை சொல்றதுல பல விதமா எடுத்துரைக்கலாம். உங்கள சில பேர் இலக்கணம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு விஷயத்தை சொல்லும் போது, ஒரு விடையை கொடுக்கும் போது அதுக்கு பல விதங்கள்ல வினாவின் மூலமாக ஒரு விடையை கொடுக்கறதுன்னு ஒரு பிரிவுகள்லாம் இருக்கு. அதுல ஒன்றுதான் நீங்க கிருஷ்ணர் பிரயோகப்படுத்துறாரு. அவர் அசாந்தஸ்ய குத சுகம்னு கேட்கிறாருன்னா, அவர் கேள்வி கேட்கிறாருன்னா கிருஷ்ணர் தெரியாதா கேள்வி கேட்கிறாரு? அந்த மாதிரி அவர் கேட்கல. அவர் நமக்கு எடுத்துரைக்கிறதுக்காக சொல்றாரு. சாந்தியே இல்லை, எப்படிப்பா உனக்கு சுகம் இருக்க முடியும்? அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பேர்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆமா, அமைதி இருந்தாதான் நமக்கு மகிழ்ச்சிங்கிறது சாத்தியம், அமைதியை தேடுவோம்னு சொல்லி சில பேர் தேடுவாங்க. சில பேர் தங்களை ரொம்ப ஆர்வமா வச்சுக்கிட்டு ஆனந்தத்தை தேடுவாங்க. நான் முதல்ல சொன்னேன், எல்லாருமே ஆனந்தத்தை தான் தேடுறாங்க. அந்த ஆனந்தத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தேடுவாங்க. ஒரு சிலர் என்னன்னா எதையுமே செய்யாம ஆனந்தமா இருக்கலாம்னு நினைப்பாங்க. சோம்பேறியா இருக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்கும். வேலை செய்யக்கூடாது, அப்பா ஆஹா ஒரு நாள் நம்ம வேலை செஞ்சாம இருந்துட்டோம்னா நமக்கு அதுவே ஒரு பெரிய ஆனந்தமா தெரியும். அது ஒரு வகையான ஆனந்தம். அதிகமா தூங்குறதுனால ஒரு வகையான சோம்பேறித்தனத்தினால ஒரு ஆனந்தம். இன்னும் சில பேர் அமைதியாவே இருக்கவே மாட்டோம், வேலை செஞ்சுட்டே இருப்போம், உழைச்சுட்டே இருப்போம். அப்படி உழைப்பிலேயே இருக்கும்போது அவனுக்கு அதுல ஒரு வகையான ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் உயர்ந்தவன் என்ன நினைப்பானா, அமைதியான மனதோட இருக்கணும் அப்படின்னு யோசிப்பான். இதெல்லாம் 3 நிலைகளாக சொல்லப்படுது. நீங்க பகவத்கீதா தொடர்ந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும் நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. கிருஷ்ணர் கீதையில 3 குணங்கள் சொல்றார்: சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். தமோகுணத்தினுடைய மகிழ்ச்சியானது அறியாமை, தூக்கம், மயக்கம், சோம்பேறித்தனம். இதை ஒரு மகிழ்ச்சியா நினைக்கக்கூடியது தமோகுணம். கீழ்நிலையில இருக்கிறவங்க அவங்க இதனால மகிழ்ச்சி வருமோன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்ல, எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், நான் கடினமா வேலை செஞ்சு உழைச்சு அது மூலமா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோன்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். அதுக்கு அடுத்த நிலையில சத்துவகுணத்துல இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் கொஞ்சம் அமைதியான மனதை பயிற்சி செய்யணும், அப்படி அமைதியா இருந்தேன்னா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறான். ஆனா கிருஷ்ணர் அவங்களையும் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அமைதியான மனம், உண்மையான அமைதி அப்படிங்கிறது சாதாரணமாக அடையப்படக்கூடியது கிடையாது. அது எப்ப பகவானோட ஒருத்தனுக்கு தொடர்பு ஏற்படுதோ அப்பதான் அந்த அமைதி அடையப்பட முடியும். இல்லைன்னா அந்த அமைதியானது அடையப்பட முடியாதது. உண்மையான அமைதி அப்படிங்கிறது அடையப்பட முடியாதது. சும்மா ஓரளவுக்கு தற்காலிகமான ஒரு அமைதி ஏற்படலாம். அந்த தற்காலிகமான அமைதியானது கூடிய விரைவில் நமக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் நமக்கு துன்பத்தை கொண்டு வந்து தரும். அது சுகத்திற்கு, நம்மளுடைய சுகத்திற்கு தடையாக அமையும். எப்ப நம்மளுடைய நிலையானது பகவானோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அப்பதான் நம்ம அமைதி அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில
பகவத்கீதையினுடைய இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுட்டி காட்டுகிறார். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில 5வது அத்தியாயத்தினுடைய இறுதி ஸ்லோகத்துல, புக்தாரம் ஏக தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானம் ஞாத்மா மாம் சாந்தி மிருச்சதி. யாரு சாந்தி அடைய முடியுங்கிறதுக்கு கிருஷ்ணர் 3 விஷயங்கள் கொடுக்கிறார். யார் ஒருத்தர் கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர்ங்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க கிருஷ்ணர் தான் எல்லா அகிலங்களுக்கும் எஜமானங்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க கிருஷ்ணர் தான் எல்லா ஜீவன்களுக்கும் உற்ற நண்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க அமைதியை அடைய முடியும்னு சொல்லப்படும். எப்படி பார்த்தாலும் கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது இருந்தால்தான் நமக்கு அமைதி அல்லது மகிழ்ச்சி அப்படிங்கிறது சாத்தியம். அது இல்லை என்றால் அமைதியோ மகிழ்ச்சியோ சாத்தியமே இல்லை. இப்ப சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைதிக்கான அவர்களுடைய தேடுதல்ல எதன் மூலமா அமைதி அடைய முடியும், எதன் மூலமா மக்கள் அமைதி இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த விஷயங்களை முதல்ல மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு அமைதியின்மை அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு வகையான அமைதியின்மைங்கிறது நிலவுது. அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லலாம். என்ன காரணம்? தமிழ்நாட்டில் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க மக்கள். இப்ப எப்பவுமே அமைதி கிடையாது. இது என்ன புதுசா கேள்வி கேட்குறீங்கிறீங்க? எப்பவுமே அமைதி கிடையாது வாஸ்தவம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமைதியின்மை இப்ப சமுதாயத்துல நிலவுது. என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு எல்லாம் டெங்கு வந்து கிடக்குது நிறைய பேருக்கு. அதாவது மக்களுக்கு நிறைய பேருக்கு அங்கங்க டெங்கு பரவுது, இல்ல வேற வேறமான வைரல் காய்ச்சல் வருது. நிறைய இடங்கள்ல காய்ச்சல் பிரச்சனை தலகரித்து அடைந்துருக்கு. அப்ப மக்கள் எல்லாரும் ஈஸியா கேட்பான், நம்ம கிட்ட கேள்வி கேட்பான், ஏங்க காய்ச்சல் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவன் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அவனுக்கு அங்க அமைதிங்கிறதே இல்லை. வழியில கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு அமைதி எங்க இருந்து இருக்கும்? அப்புறம் அவன் மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி இருக்கும்? இருக்க முடியாது. அதனால மக்கள் பொதுவா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அடிப்படையான அமைதினா அடிப்படை வசதிகள் தேவைன்னு நினைக்கிறாங்க. உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ வசதிகள், இதெல்லாம் மனுஷனுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள். உண்மைதான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா அப்புறம் எங்க இருந்து மனித சமுதாயம் அமைதியா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு கற்பனைக்காக சொல்றேன். ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு போக்குவரத்துமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு காய்கறி கூட இருக்காது. அப்ப ஒரு சின்ன ஒரு தள்ளு வண்டியில ஒருத்தன் ஒரு 10 கிலோ காய் எடுத்துக்கிட்டு வர்றான்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் நிலைமை? மக்கள் மத்தியில எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. எனக்கு உனக்கு அவன் 1000 ரூபாய் கிலோ சொன்னா கூட சரின்னு வாங்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. என்னன்னா அதெல்லாம் அவசியமான பொருட்கள். மக்களுடைய மனதுல, மக்களுடைய மனம் அமைதியா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள் அப்படின்னு எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். மக்களுக்கு உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் தேவை, மருத்துவமனைகள் தேவை. இதெல்லாம் அத்தியாவசிய வஸ்துக்கள். சில நேரத்துல மக்களுக்கு என்ன ஒரு தோற்றம் வரும் அப்படின்னா, நம்ம இந்த அத்தியாவசிய வஸ்துக்களை பற்றி மட்டும்தான் பார்க்கணும், மற்றதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
நம்ம ஹரே கிருஷ்ணால இல்லை வேற இன்னும் சில இயக்கங்கள்ல ஏதோ நாங்கள் கிருஷ்ணருக்காக ஒரு கோயில் கட்டுறோம், கோயிலுக்கு வாங்க, அந்த கோயிலுக்கு ஏதாவது நன்கொடை கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, ஏங்க கோயில் கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மருத்துவமனை கட்டலாமே. இன்னும் சில பேர் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு திரைப்பட கலைஞர் அவர் இந்த ஒரு கருத்தை சுட்டி காட்டி இருக்கிறார், கோயில் கட்டுறதுக்கு பதிலாக மருத்துவமனை கட்டலாமே அப்படின்னு. அதை வச்சு நிறைய மக்கள் அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்றாங்க. ஒரு சிலர் ஆமா சரிதான், இவங்க சொல்றதும் சரியா தான் படுது, கோயில் எதுக்கு தேவையில்லை, நமக்கு கோயில் அத்தியாவசியம் கிடையாது, நமக்கு அத்தியாவசியம் மருத்துவமனை, அதுக்கு மேல வர்றது தான் நமக்கு கோயில். இன்னும் சில பேர் சொல்லலாம், நமக்கு கோயில் ரொம்ப அவசியம், நீ என்ன கோயில் எப்படி நீ புறக்கணிக்க முடியும், நீங்க சர்ச்சுக்கு பதிலாக மருத்துவமனைன்னு சொல்லலாமே, இல்ல மசூதிக்கு பதிலாக மருத்துவமனைன்னு சொல்லலாமே, ஏன் குறிப்பா கோயிலை தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வாதம் புரியலாம். இது ஒரு வகையான நோக்கம், ஒரு வகையான பார்வை. நம்ம கொஞ்சம் யோசிச்சு இந்த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் இதெல்லாம் ஒரு வகையான மன எழுச்சியில சொல்லக்கூடிய கருத்துக்கள். மன எழுச்சியில நினைக்கிறாங்க ஏதோ ஒன்று பதில் இதுக்கு பதில் அதை செய்யலாமே அப்படின்னு. இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எப்படி இது பொருத்தமா, கோயில் தேவையா, மருத்துவமனை தேவையா, இல்லை கோயிலுக்கு பதிலாக மருத்துவமனைங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. அந்த திரைப்படத்தில் வந்ததுங்கிறது மட்டும் கிடையாது, பொதுவாகவே மக்கள் நிறைய நேரங்களில் இது ஒரு பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏங்க கோயில் அவசியம், இதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது செய்யலாமே, மருத்துவமனை கட்டலாம், பள்ளிக்கூடம் திறக்கலாம் வாங்க சில பேர். இது ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட நிறைய மக்கள், நிறைய பேர் அவரை பேட்டி காண வரும்போது இந்த கேள்விகளை கேட்பாங்க. ஏன் நீங்க மக்களுக்கு சமூக சேவை எதுவும் செய்யறது இல்லையா, எதுக்கு இந்த நீங்க எல்லாம் ஹரே கிருஷ்ண நாமம் சொல்றீங்க, மக்களை கூப்பிடுறீங்க, பகவத்கீதை எல்லாம் சொல்லி தரீங்க, வாஸ்தவம் மக்களுக்கு சமூக சேவை எதுவும் தேவை இல்லையா அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுது. ஏன்னா அவங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அது மக்களுக்கு அத்தியாவசியம், இது அவசியம் இல்லை, கோயில் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் மக்களுடைய அடிப்படை எண்ணமாக இருக்கு. அந்த எண்ணத்தினால தான் இந்த ஒரு கேள்வி வருது. இருந்தா கூட இன்னொரு பக்கம் வச்சு பார்த்தோம்னா, ஏன் நம்ம இந்த இரண்டு வஸ்துக்களை, இரண்டு விஷயங்களை நம்ம ஏன் ஒப்பிடணும்? பொதுவாக ஒரு இரண்டு விஷயத்தை ஒப்பிடுறோம் அப்படின்னா அந்த இரண்டு விஷயத்திற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க வேண்டும். சம்பந்தம் இல்லாம ஒரு ரெண்டு விஷயத்தை ஒப்பிட முடியுமா? இப்ப நான் சொல்றேன், இது அஹூஜா மைக்ரோஃபோன். இந்த அஹூஜா மைக்ரோஃபோன் வாங்கறதுக்கு பதில் யமஹா மைக்ரோஃபோன் வாங்கலாமேன்னு நான் ஒரு சொல்லலாம். அது பொருத்தமான ஒரு ஒப்புமையாக இருக்கும். ஏன்னா அந்த இரண்டும் ஒரே பண்பு, அதனுடைய தன்மைகள் ஒன்றாக இருக்கு. அதுல ஏற்றத்தாழ்வுகள், தரம், உயர்தரம், தாழ்ந்த தரம், அதிகமான விலை, குறைவான விலை, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ரெண்டு விஷயங்களை நம்ம ஒப்பிடலாம். ரெண்டு விஷயங்கள் எப்போ ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கோ அப்ப நம்ம ஒப்பிடலாம். நான் முதல்ல சொன்னேன் டெங்கு காய்ச்சல் வருது அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க டெங்கு காய்ச்சல் வருதுன்னா அதுக்கு மருத்துவமனையில ஏற்பாடெல்லாம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் கொசு வளர்த்துட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சொல்லலாம், மருத்துவமனைக்கு பதிலாக நீங்க கொசுவை கட்டுப்படுத்தலாமே அப்படின்னு. அப்ப அது ஒரு வகையான பொருத்தமான ஒரு ஒப்பீடா இருக்கும். இதை விட்டுட்டு நம்ம இந்த யமஹா மைக்ரோஃபோனுக்கு பதில்ல, சாரி இது அஹூஜா மைக்ரோஃபோனுக்கு பதில்ல இங்க ஒரு கட்டையை சொல்லி வைக்கலாமே என்ன? இங்க ஏதோ ஒன்று சொல்லி வச்சிருக்கீங்க, ஒரு குச்சி தான் இது, ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கு, ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி.
இதை சொல்றதுக்கு பதில் அதை சொல்லலாமே அப்படின்னா அப்ப நீங்க எல்லாருமே சிரிக்கிறீங்க. ஏன்னா இதனால ஆகக்கூடிய பயன் அதனால வராதுன்னு உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியும் போது சிரிப்பீங்க, தெரியாத போது கை தட்டுவீங்க. அதுதான் அறியாமை. ஆஹா, ரொம்ப அருமையான கருத்து சொல்லிட்டாரு. இது எதுக்கு காசு கொடுத்து பூஜா மைக்ரோஃபோன் வாங்கினா 3000 ரூபாய் ஆகும், ஒரு பூங்கொடியை மரக்குட்டியை வச்சா 20 வேலை முடிஞ்சு போயிடும். என்னப்பா நீங்க இவரு யோசிக்கலாம், ஆஹா இதுல 3000 ரூபாய் 30 ரூபாய் முடிச்சுட்டா இருப்பான்னு சொல்லி கை தட்டலாம் நீங்க. வாஸ்தவம். ஆனா இது செய்யற வேலை அதனால செய்ய முடியாது, அது செய்யற வேலை இதனால செய்ய முடியாது, ரெண்டும் வெவ்வேறு வஸ்துக்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு தெரியலன்னா நீங்க அதை கை தட்டுவீங்க, அதை பாராட்டுவீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை. அப்ப ஒரு கருத்து என்ன, நான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, ரெண்டு விஷயங்களை ஒப்பிட வேண்டும் அப்படின்னா அந்த இரண்டு விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். தொடர்பு இல்லாம ஒப்பிடுறது அப்படிங்கிறது தவறான ஒரு ஒப்புமை. சரி, இப்ப நம்ம மறுபடியும் கோயிலுக்கும் மருத்துவமனைக்கும் வருவோம். கோயிலுக்கும் மருத்துவமனைக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஏன் இந்த ரெண்டையும் ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கு? ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்ல. நான் கேக்குறது என்ன சம்பந்தம் தான் கேக்குறேன். கோயிலுக்கு பக்தர்கள் வராங்க, அங்க நோயாளிங்க வராங்க, ரெண்டு பேருக்கு வரக்கூடிய கஸ்டமர் வேறையா இருக்கு. அப்புறம் என்ன ஒப்பீடு வேண்டி கிடக்கு? சம்பந்தம், நேரடி சம்பந்தம் என்ன? ரெண்டுத்துக்குமே கஷ்டம் வந்தா மக்கள் போறாங்க. அது வந்து ஒரு ரொம்ப இழுத்து வச்சு பேசுறோம். வருவேன் அந்த டாபிக், நான் வரேன். இதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் ஆன்மீகமா பேசுறீங்க. நான் ஆன்மீகமா கேட்கவே இல்லை. அடிப்படையா இப்ப நான் சொல்றேன். நான் முதல்ல உங்களுக்கு 2 உதாரணம் கொடுத்தேன். இப்ப இந்த அஹூஜா இருக்கு, இதுக்கு பதிலா யமஹா வாங்கினோம்னா அது ரெண்டையும் ஒப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல கொசுவை ஒழிக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கிறது முதல்ல கொசு ஒழிங்கப்பான்னு சொன்னா ஒரு ஒப்புமை இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஒப்புமை? வாழ்றதுக்கு தான் சம்பந்தம், உயிர் சம்பந்தமானது. பட் நேரடி சம்பந்தம் நான் கேட்கிறேன். இந்த ரெண்டையும் எந்த சம்பந்தமும் இல்ல. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறதுங்கிறது இதுதான். எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு உடனே எத்த சொன்னாலும் கோயில் கட்டணும்னா மட்டும் அந்த மருத்துவமனை விட்டு ஞாபகத்துல வந்தீங்க. இந்த ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னா ரெண்டுலயும் பணம் செலவு பண்றாங்களே, இதுல பண்ற செலவு பணம் விரையும், கோயில்ல பண்றது விரையும். அதுக்கு பதிலா மக்களுக்கு உபயோகமா பணத்தை மருத்துவமனை கட்டலாமே. சரிங்க, இருக்கட்டும். கோயில்ல பண்றது விரயமே வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்காக. பணத்தை வேற எதுலையுமே விரயமே பண்றது இல்லையா நாட்டுல? சொல்றாரு ஒரு அன்பர், டாஸ்மார்க் திறந்து வைக்கிறாங்க தெருவுன்னு, அதுல விரயம் பண்றது இல்லையா? எத்தனையோ அங்கங்க பாலம் கட்டுறாங்க, அங்கங்க மால் கட்டுறாங்க, எவ்வளவோ சினிமா தியேட்டர் கட்டுறாங்க. 50 கோடி 100 கோடி கொடுத்து சினிமா தயாரிக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் 50 கோடிங்கிறது ஒரு சாதாரண பட்ஜெட், மினி பட்ஜெட் படம்னா 50 கோடி. மீடியம் பட்ஜெட், மேபி நாட் மினி பட்ஜெட், மீடியம் பட்ஜெட்னா 50 கோடி எங்ககிட்ட கொடுத்தா நாங்க ஒரு 10 நல்ல கோயில் கட்டிடுவோம்.
10 நல்ல கோயில் கட்டலாம். அப்ப விரயம் பண்றது அப்படிங்கிற வாதம் கூட யோசிச்சு பார்த்தோம்னா பொருந்தாது. ஏன்னா கோயில் அப்படிங்கிறது ஒரு விரயம்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு வாதத்திற்காக அதை காட்டிலும் அதிகமா மக்கள் விரயம் செய்யக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதனால காசு இதுல செலவாகுது அப்படின்னா காசு நீ வேற எதுலையும் செலவு பண்றதே இல்லையா? எவ்வளவோ பேர் ஆடம்பரமான கார் வச்சிருக்கிறாங்க. ஒரு கார் வாங்குற காசுல கோயிலே கட்டிக்கலாம். அந்த மாதிரிலாம் கார் இன்னைக்கு விற்கிது, வாங்குறாங்க. மக்கள் வாங்குறதுனால தானே விற்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு வகையான நாஸ்திக எண்ணங்கள். மக்களுக்கு கோயில் அப்படின்னு வந்துட்டா மட்டும் அது விரயம், இது காசு செலவாகுது, இதுக்கு தேவையில்லை அப்படின்னு தோணும். மற்றதெல்லாம் வந்துட்டா எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க. கோயில்ல சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம், நம்ம ஜென்மாஷ்டமி பண்றோம், இல்லை ஏதோ ஒரு விசேஷம் நடத்துறோம், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறோம், நீங்க உங்களால முடிஞ்ச நன்கொடையை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சில பேர் நினைப்போம், நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒரு 20 பேருக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னா அவன் யோசிப்பான், ஓஹோ ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்குறாங்களா இவங்க. ஹோட்டல்ல போய் அவன் குடும்பத்தோட சாப்பிட்டு வந்தான்னா அவன் மட்டுமே 1000 ரூபாய்க்கு மேல கழிச்சுட்டு வந்துடுவாங்க. வாஸ்தவம். ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா செலவு பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இந்த ஒரு உணர்வு மக்கள் கிட்ட ஊன்றி இருக்கு மனதுல. அதுக்கு அடிப்படை காரணம் நம்மளுடைய நாஸ்திக எண்ணங்கள். நமக்குள்ளார ஒரு நாஸ்திக எண்ணம், நாஸ்திக தன்மை இருக்கிறதுனால நம்ம இந்த இரண்டும் சம்பந்தமற்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை. அந்த நாஸ்திக எண்ணங்கள் யார்கிட்ட அதிகமாகி ஒரு வெறியாக இருக்கோ அவங்க வெளிப்படையா பேசுவாங்க. மற்றவங்க தேவையா யோசிச்சுக்கிட்டே இருந்துருவான். மற்றவங்க வெளிப்படையா பேசுவான். சரி, இது அவங்களுடைய வாதத்தை எடுத்துக்கிறப்ப, அதாவது கோயில் அப்படிங்கிறது விரயம்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி சொல்லலாம். விரயம்னு கணக்கு பார்த்தா கூட அதை விட விரயம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள் நிறைய இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா, சரி கோயில் அதுல என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய மக்கள் கோயிலுக்கு வராங்க. பெரும்பாலான மக்கள் எதுக்காக கோயிலுக்கு வராங்க சொல்ல முடியுமா? மன அமைதி. தட்டு நடிக்கிறாங்க. வாஸ்தவம். முதல் கருத்து அங்கதான் வருது. கோயில் எதுக்குங்க அவசியம் அப்படின்னா, உணவு, உடை, நீர், மருத்துவமனை இதெல்லாம் எப்படி ஒரு அத்தியாவசியமான விஷயமோ அது மாதிரி நான் இங்க சொல்ல வர்றது என்ன, கோயிலும் ஒரு அத்தியாவசியமான ஒன்று. இல்லையே, கோயில் இல்லாம வாழ முடியும், உணவு இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். உணவு இல்லாம வாழ முடியாது, கோயில் இல்லாமலும் வாழ முடியாது. எப்படி சொல்றீங்க? ஆமா, விளக்குறேன். மக்களுடைய உணவு, உடை, இருப்பிடம், ஆரோக்கியம், நீர், இந்த அவசிய தேவைகள் எல்லாமே எப்படி கிடைக்குது? அரசாங்கம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குதா? கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எப்படி கிடைக்குது உங்களுக்கு? பகவானுடைய கருணை இருந்தால்தான் நமக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாம் கிடைக்கும். இது நம்ம பல தடவை விவாதிச்சிருக்கிறோம். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா.
எல்லா ஜீவன்களும் எதனால இருக்காங்க அப்படின்னா அன்னத்தினால இருக்காங்க. சாப்பாடு இருந்தால் தாங்க இருக்க முடியும். வேற என்ன இருக்கோ இல்லையோங்க, சாப்பாடு இருந்தால் தான் இருக்க முடியும். பர்ஜன்யாத் அன்ன சம்பவம். அன்னா எப்படி நடக்குது, எப்படி வருது அப்படின்னா மழை பொழிந்தால்தான் அன்னம் விளைய முடியும். மழை பொழிவு இல்லை என்றால் அன்னம் வராது. சரி, பர்ஜன்யா மழை எப்படி பொழிகிறது? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ. கிருஷ்ணசுரர் யாகம் செய்யறதுனால மழை வருகிறது. யஜ்ஞ கர்ம சபுத்பவா. யாகம் எதனால செய்யப்படுறதோ ஒருத்தருடைய கர்மத்தினால். யாகங்கள்ல பல வகைகள் இருக்கு. நீங்க யாகம் நினைச்சா உடனே நெருப்பு முட்டி ஊத்துறது தான் யாகம் நினைச்சிடாதீங்க. நிறைய வகைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே கிருஷ்ணர் சொல்றார். அதாவது இன்னொரு விதத்துல நான் அதை பத்தி விளக்கமா இப்ப பேச விரும்பல. இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா இறை வழிபாட்டின் மூலமாக அதனாலதான் ஒருத்தருக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கு. மழைப்பொழிவு இருந்தால்தான் அங்க அன்னம்ங்கிறது கிடைக்கும். அதனால இப்ப சொல்லுங்க, மனிதனுக்கு முதல் தேவை உணவா கோயிலா? கோயில். சோ அப்ப எப்படி கோயில அத்தியாவசியமானது ஒன்று இல்லைன்னு எடுக்க முடியும்? உடனே நாஸ்திகன் கொதிப்பான். அது நீங்கெல்லாம் ஆஸ்திகன், நீங்கெல்லாம் நம்பிக்கை. சரி, நம்பாதவனுக்கு ஏற்கனவே பதில் கொடுத்துட்டேன். எவ்வளோ விஷயத்துல பணத்தை விரயம் பண்றீங்கிற பதில நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் நம்பாதவனுக்கு. நம்பாதவன் இதுக்கு மேல பேசுறதுக்கு தகுதி இல்லை. நம்புறவனுக்கு தான் இங்க பேசுறோம். நம்புறவன் யோசிச்சு பார்த்தான்னா அவனால தெரிஞ்சுக்க முடியும், ஆமா கோயில் அப்படிங்கிறதும் ஒரு அவசியமான ஒன்று. அதனாலதான் தொன்று தொட்டு நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, நம்மளுடைய பண்பாட்டுல சொல்லி வச்சாங்க, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருத்தல் ஆகாதுன்னு. சும்மா சொல்லி வைக்கல அவங்க எல்லாரும். ஏதோ எங்க கோயில் இருக்கிற இடத்துலதான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு தன்மையாகத்தான் இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு ஊர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கோயில் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். நவீன காலத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு தேவையோன்னு நினைக்கிறாங்க. ஆனா யாரு சாஸ்திரங்களை உணர்ந்தவர்களோ அவங்களுக்கு தெரியும், மனிதர்களுக்கு மனித வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று கோயில், அவசியமான ஒன்று பகவானோடு அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தொடர்பு அப்படிங்கிறது. ஆதி காலத்துல நிறைய கோயில்கள் மன்னர்கள் எல்லாரும் கட்டி கொடுத்தார்கள். அந்த மன்னர்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. நவீன காலத்துல அரசாங்கம் கோயில் எதுவும் கட்டி தர்றது இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டுல, வேற சில மாநிலங்கள்ல சில அரசாங்கங்கள் சில கோயில்களுக்கு உதவி செய்யலாம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா அறங்கொள்ளையர் துறை, அறங்காவலர் துறை, அறங்கொள்ளையர் துறை அப்படின்னு ஒரு துறை ஒண்ணு இருக்கு. அறங்காவலர் துறை அப்படிங்கிற பேர்ல அந்த துறையில என்ன நடக்குதுங்கிறது நான் சொல்ல வேண்டியதுல ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுதான் நடக்குது. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, கோயில் எதுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மனித வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயில் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஊரும் செயல்பட வேண்டும். ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சடங்கு, அந்த ஊரினுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் அவங்க அந்த கோயிலை மையமா வச்சு செய்வாங்க. எல்லா ஊர்லயும் ஒரு கோயில் இருக்கும். அது வேத கலாச்சாரத்துல, வேத பாரம்பரியத்துல நம்ம பார்த்து இருக்கிறோம். இப்ப அந்த கோயிலுக்கு போறதுனால மக்களுக்கு என்ன நடக்குது, நம்ம அடுத்த படிக்கு வரலாம். இங்க சில பக்தர்கள், அதுக்கு முதல்ல சொன்னீங்க, மனசுக்கு அமைதி கிடைக்கும். 99% மக்கள் கோயிலுக்கு போறதுக்கு இதுதான் காரணம். அமைதி, அதை தேடித்தான் கோயிலுக்கு வர்றாங்க. அவங்க அதை ஓரளவுக்கு உணரவும் செய்கிறார்கள்.
இல்லைன்னா யாரும் கோயிலுக்கு அதிகமாக வர்றதில்லை. சில பேர் வேற வேற தேவைகளுக்காக வருவாங்க, வாஸ்தவம், அதுவும் இருக்கு. 99ன்னு சொல்ல முடியாது. சில பேர் கஷ்டப்படும் போது வருவாங்க, சில பேர் ஏதாவது பொருள் வேணும்னு கேட்டு வருவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இன்னும் எத்தனையோ இருக்கு. அதுக்காகவும் கோயிலுக்கு வருவாங்க. ஆனால் அவங்க எல்லாருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, கோயிலுக்கு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் மனசுல அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை மக்கள் எல்லாரும் உணர்றாங்க ஓரளவு இருக்கு. அதாவது அதுவும் குறிப்பா நவீன யுகத்துல பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை ஓட்டம் ஓட்டம் ஓட்டமோ ஓட்டம். அதனால எல்லாருமே அமைதியை அதிகமா தேடுறாங்க. அதனாலதான் இந்த காலத்துல கோயில்கள்ல நிறைய கூட்டம் வருது. சில பேர் நினைக்கிறாங்க, எப்படி கோயில் இவ்வளவு கூட்டம் வருது இப்பெல்லாம், முன்னாடிலாம் இவ்வளவு கூட்டம் கிடையாது. ஏன்னா மக்களுடைய ஓட்டம் அப்படி இருக்கு. எங்கேயாவது போனா அமைதி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரான். நிறைய மக்கள் வராங்க இன்னைக்கு. நல்லதுதான் ஒரு விதத்துல வாஸ்தவம். இன்னொரு விதத்துல மக்கள் அந்த பக்கம் அடி வாங்குறான் பலமா, முடியல, தாங்க முடியல, வலிக்குது. எங்கேயாவது போனா கொஞ்சம் தடை விடுவாங்களான்னு எதிர்பார்க்கிறான். அதனால கோயிலை அணுகி நிறைய பேர் வர்றாங்க. கோயில் இல்லை அப்படின்னா எங்க போவாங்க? சரி, கோயிலுக்கு வர்றவன், கோயிலுக்கு வரக்கூடிய பழக்கம் இருக்கிறவன் கோயிலுக்கு வருவாங்க. எல்லாருக்கும் அடி விடுது. கோயிலுக்கு வர்றவனுக்கும் அடி கிடைக்குது, கோயிலுக்கு வராதவனுக்கும் அடி விடுது. எல்லாரும் அடி வாங்குறான். கோயிலுக்கு வரக்கூடிய பழக்கம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா கோயில் பக்கம் வருவான். அடி வேகமா விடும்போது ஆஹா பகவானே அப்படின்னு வருவான். கோயிலுக்கு வர்ற பழக்கம் இல்லாதவன் எங்க போவான்? பார்க்குக்கு போவான், பீச்சுக்கு போவான். சில பேர் டாஸ்மார்க்கு போவான். சிரிக்காது, உண்மை அதுதாங்க. ஏன் இவ்வளவு பேரு இன்னைக்கு டாஸ்மார்க்கு போறான் அப்படின்னா முக்கியமான காரணம் இது. அவனுக்கு அவ்வளவு அடி உழுது, அவனுடைய கவலை மனசுல உடல் ரீதியா அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய எப்படி தீர்த்துக்கிறதுக்குன்னு அவனுக்கு தெரியல. அதனால அவன் என்ன நினைக்கிறான், கொஞ்சத்தை ஊத்தி நான் இந்த உலகத்தை மறந்துட்டேன்னா எல்லாமே இல்லைன்னு நினைச்சுக்கிறான். அதாவது ஒரு இந்த சில ஆந்தல்ல ஒரு கோழி, என்ன கோழி அது, வான்கோழியா, நெருப்பு கோழி என்ன பண்ணும்னா பிரச்சனை வந்துச்சுன்னா கண்ணு முடிக்கும், இல்ல தலையை தூக்கி மண்ணுக்குள்ள வச்சுக்கும். சில பேர் அதுவும் நினைப்பாங்க, பயம் வந்துச்சுன்னா அப்படியே கண்ணு முடிப்பாங்க. கண்ணு மூடிட்டா பயம் ஓடி போயிருமா? ஸோ இந்த நிறைய மக்கள் இன்னைக்கு டாஸ்மார்க்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் அவன் வாழ்க்கையில கலியுகத்துல படக்கூடிய அடி. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான், இளைஞர்களை டாஸ்மார்க்ல இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 100 பேர் போராட்டம் நடத்துறாங்க. டாஸ்மார்க்கை இழுத்து மூடணும் 100 பேர் போராட்டம் நடத்துறான். அதுக்கு மக்களுடைய மறுவாழ்வுக்குன்னு சொல்லி கோடான கோடிகளை செலவு பண்றாங்க. மக்களுக்கு வருதா இல்லையா ரெண்டாவது விஷயம். கோடான கோடிகளை செலவு பண்றாங்க, மறுவாழ்வு திட்டம்ங்கிறாங்க, மறுவாழ்வு அமைக்கணுங்கிறாங்க. ஆனா அடிப்படையில பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இதுக்காக ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க, அதுதான் கோயில். அதை புறக்கணிச்சுட்டு நீங்க டாஸ்மார்க்கை கொடுத்து அந்த டாஸ்மார்க்ல ஒருத்தன் வியாதி அடைஞ்சு அந்த வியாதிக்கு மருத்துவமனை கட்டணுமா? ஏங்க இன்னைக்கு உங்கள சில பேர் 50 வயதை தொட்டவர்களா இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய இளமையில இருந்தப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவமனை இருந்ததா இல்லையா? நிச்சயமா கிடையாது. சரி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறைய வந்திருக்குங்க, நிறைய வசதி. சரிங்க, இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு வியாதி இருந்ததா இல்லையா? நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கை வழிமுறையானது மக்களுக்கு வியாதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருத்துவமனையும் கொடுத்தா இது எப்படி இருக்குன்னா குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க.
என்னங்க இது நியாயம்? எந்த ஒரு நியாயம்? நவீன வாழ்க்கை முறை மொத்தமும் மக்களுக்கு அவ்வளோ ஒரு போராட்டத்தை கொடுக்குது, அவ்வளோ ஒரு மன போராட்டத்தை கொடுக்குது, அவனுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. மனதில இருந்து தான் எல்லா விதமான வியாதிகளும் உருவாகுது. ஒருத்தனுடைய வியாதி குணமாகணும் அப்படின்னா அவன் மனதளவுல திடகார்த்தமா இருந்தானா விரைவாக குணமாகும். மனதளவுல சோர்வா இருக்கக்கூடியவனுக்கு வியாதி குணமாகறதுக்கு நெடுநேரம் ஆகும். மனதில் எவன் பாதிக்கப்படுறானோ அவனை வியாதிகள் எளிதில் தாக்கும். இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகமான நோயுற்று இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் அவனுடைய மனதில் அவனுக்கு இருக்கக்கூடிய பேர் அழுத்தம். அவ்வளவு அழுத்தத்தை மனசுல கொடுத்துட்டு நீங்க அவனுக்கு மருத்துவமனையை திறந்து வைக்கிறதுங்கிறது உண்மையில ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். மக்களுக்கு மனதளவுல அவனுக்கு ஒரு தீர்வை கொடுங்கள். அப்படி மனதளவுல அவனுக்கு தீர்வை கொடுக்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் கோயில்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் கோயில்கள் அப்படிங்கிறது மனதிற்கான மருத்துவமனை. கோயில்கள்ங்கிறது மனதிற்கான மருத்துவமனை. இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் கோயில்கள் அப்படிங்கிறது வெறும் மனதிற்காக மட்டும் கிடையாது. மனதையும் தாண்டி அந்த நிலைக்கு மேல ஆத்மாவிற்கான மருத்துவமனைங்கிறது தான் கோயிலுக்கு பொருத்தமான வார்த்தையாக அமையும். பெரும்பாலான மக்கள் இந்த மனதிற்கான மருத்துவமனைங்கிறத புரிஞ்சுப்பாங்க. சிலரால ஆத்மாவிற்கான மருத்துவமனைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லா கோயில்களும் ஆத்மாவிற்கான மருத்துவமனையாக செயல்படுறது கிடையாது, அதுவும் வாஸ்தவம். பெரும்பாலான கோயில்கள் மனதளவில் தான் செயல்படுறாங்க. ஆனா மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் வெறுமன அமைதியா இருக்கிறது கிடையாது. இங்க கிருஷ்ணர் சொல்றார், ஒருத்தனுக்கு அமைதிங்கிறத உண்மையான அமைதி கிருஷ்ணர் சொல்றார் பகவானோட தொடர்பு ஏற்படும் போதுதான். இப்ப இந்த சமுதாயத்துல அமைதியை தேடலாம் மனதுல. ஆனா அந்த அமைதியான மனம் பகவானோட தொடர்பு, இந்த யுக்தி அப்படிங்கிறது வரல அப்படின்னா, யுக்த பகவானோட ஒரு தொடர்பு வரல அப்படின்னா அப்ப அந்த அமைதிங்கிறது சாத்தியம் இல்லை. அந்த அமைதி தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் நிறைய கோயிலுக்கு போறாங்க, போயும் கூட அவங்க சில அப்போதைக்கு அமைதியா இருக்கு, மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையானது ஒரு போராட்டத்துல தான் இருக்கு. ஒரு தற்காலிக அமைதியைத்தான் அவர்களால் பெற முடியுத ஒழிய நிரந்தரமான அமைதியை பெற முடியறது இல்லை. அப்ப எப்படி நம்ம அவங்களுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னா அங்கதான் ஆத்மாவிற்கான மருத்துவமனை தேவைப்படுகிறது. இங்க நம்மளுடைய இஸ்கான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கோயில்கள் ஒவ்வொன்றையும் ஆத்மாவிற்கான மருத்துவமனைகளாக இருக்கணும்னு சொல்லி அதற்கு தகுந்தாற் போல வடிவமைச்சிருக்கார். மனதினுடைய தேவைகள், ஆத்மானுடைய தேவைகள், இது எல்லாமே உண்மையில கிருஷ்ண உணர்வு மட்டும்தான். எப்போ ஒருத்தனுக்கு பகவானோட தொடர்பு ஏற்படுகிறதோ அப்ப அந்த தொடர்பு நிரந்தரமானதாக இருக்கும். அந்த நிரந்தரமான தொடர்பில தான் அமைதி அப்படிங்கிறது ஏற்பட முடியும். அந்த அமைதி இருந்தால்தான் மக்கள் மத்தியில சுகம் அப்படிங்கிறது ஏற்படும். இல்லைன்னா அசாந்தஸ்ய குதா சுகம், அந்த நிலைதான் தொடரும். அதாவது ஒருத்தவங்க வெறுமன கோயிலுக்கு வந்து தரிசனம் பார்த்துட்டு போறதுங்கிறது ஒரு நிலை. அதற்கு அடுத்தாற் போல நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம், கஷ்டத்துக்கு தற்காலிகமான தீர்வை தேடி வர்றான், அவனுக்கு அந்த தீர்வு கிடைக்குதுன்னே வச்சுக்கோ. ஒருத்தர் வர்றான் கோயிலுக்கு, சாமி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சிருது, போயிடுறான். வேலை கிடைச்சிட்டா முடிஞ்சுதா? கிடையாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைக்கலையேங்கிற பிரச்சனை, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலையில இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள். அப்ப புத்திசாலி மனிதன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.
சரி, நான் கோயில்கிட்ட வந்து சாமி கிட்ட இந்த மாதிரி தற்காலிகமான விஷயங்களை கேட்கிறேனே, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாங்கிறத யோசிச்சு பார்த்தான்னா, அப்ப அவனுக்கு கிருஷ்ணர் உண்மையான அறிவையும் உண்மையான நபரையும் நோக்கி வழி நடத்துவார். அப்ப நம்மளால பகவத்கீதையை கேட்க முடியும். எத்தனையோ பேர் எத்தனையோ கோயில்களுக்கு போறாங்க வர்றாங்க. எவ்வளவு பேர் பகவத்கீதை கேட்கிறாங்க, பாகவதத்தை கேட்கிறாங்க அப்படின்னா ரொம்ப 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 குறைவான மனிதர்கள் தான். அப்படி குறைவான மனிதர்கள் உண்மையிலேயே பேரதிர்ஷ்டசாலிகள். அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. நம்ம இந்த ஆன்மீக ஞானத்தை பெற்றோம் அப்படின்னா மறுபடி பிறக்க மாட்டோம். மறுபடி பிறக்க மாட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான நோய்களும் நிரந்தரமா அழியும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். பிறப்பு இறப்பு முதுமை நோய், இந்த நான்கும் மிகப்பெரிய துன்பங்கள். நோய்ங்கிறது உண்மையிலே துன்பங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நோயை தீர்க்கறதுக்கு மருத்துவமனை அவசியம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சுவாமிஜி வந்து மருத்துவமனைலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னு கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு நாளைக்கு காய்ச்சல், உங்களுக்கு டெங்கு வந்ததுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்களா போக மாட்டீங்களா சாமின்னு கேள்வி கேட்கலாம். சாமி நீங்க சொல்லிட்டீங்க நாளைக்கு உங்களுக்கு டெங்கு வந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் போக கூடாது, சரியா சாமி அப்படின்னு வந்து வாதம் பண்ணக்கூடாது. மருத்துவமனை ஒரு நிலையில் தேவை, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்த தேவை கோயிலுக்கு இருக்கிறது. ஏன்னா இங்க நோயை நம்ம ஒரு தடவை குணப்படுத்தல, நோயை நிரந்தரமாக குணப்படுத்துகிறோம். நீங்க டெங்கு வருதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போய் குணமாய் திரும்பி வரீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நோயே வராதா? நிச்சயமா வரும். என்ன நோய் வேணாலும் வரலாம், அடுத்தடுத்த நோய் வரலாம். அதே நோய் கூட அடுத்த வருஷம் கழிச்சு வரலாம், கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம், யாரு கண்டா? ஆனா இங்க நாங்க உங்களுக்கு உறுதி கொடுக்கிறோம், இங்க வந்து கிருஷ்ண பக்தியை நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் மறுபடி நோயே வராது. இந்த பிறவியை முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் காத்திருக்கணும். நம்ம பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போயிட்டோம்னா மறுபடியும் நமக்கு நோய்ங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அப்ப இருக்கிறதுலயே பெரிய மருத்துவமனை இதுதான். இருக்கிறதுலயே பெரிய மருத்துவமனை இது. கோயில்கள், அதுவும் குறிப்பாக எந்த கோயில்கள்ல ஆத்ம ஞானம் உபதேசிக்கப்படுகிறதோ அந்த கோயில்கள் மக்களுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய மிக மிக அவசியமான மருத்துவமனைகள். இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா இங்கு நிரந்தரமான தீர்வை இங்க கொடுக்கலாம். ஒரு இடத்துல தற்காலிகமான தீர்வை கொடுக்கலாம், இங்க நிரந்தரமான தீர்வை கொடுக்கலாம். அதனால இந்த நிரந்தர விஷயத்தை உணர்றதுக்கு மக்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த நிரந்தரமான இன்பம் அப்படிங்கிறது பகவானோட நம்ம இணைச்சுக்கிறதுல தான் இருக்கு. பகவானோட இணைத்துக் கொள்வதற்கான பயிற்சி தான் நாங்க இங்க கொடுக்கிறோம். அந்த பயிற்சிக்காகத்தான் இந்த மருத்துவமனையை ஆரம்பிச்சிருக்கோம். சில நேரத்துல ஸ்ரீல பிரபுபாத வந்து கேட்பாங்க, சில நேரத்துல பக்தர்கள் கோயிலுக்கு வர்றவங்க கிட்டையும் சில பிழைகளை பார்ப்பார்கள். கோயிலுக்கு வர்றவங்க கிட்ட பிழைகள் இருக்கு. சில பேர் கேட்பாங்க, வெளியில இருக்கவன் தான் அப்படி இருக்கான், உள்ள இருக்கவங்களும் ஏங்க இப்படி இருக்கிறாங்க? அதான் கோயிலுக்கு வர்றவங்களும் ஏங்க இப்படி இருக்கிறாங்க? கோயிலுக்கு வந்தா உடனே எல்லாம் மாறிடுமா? எல்லாம் மாறிடும் சொல்ல முடியாது. இவங்க என்ன பண்றாங்க, கோயிலுக்கு வர்றவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெறுகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நோய் இருக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் பூரண குணம் அடைஞ்சிட்டேன், நான் கோயிலுக்கு வந்துட்டேன்னு நம்ம நினைச்சிட்டா மட்டும் நம்மளுடைய நோய் உடனே போயிடாது. நமக்கு நோய் இருக்கு, நம்ம அந்த நோய்க்கு சிகிச்சை பெறுகிறோம். பகவானுடைய நாமத்தை சொல்றோம், பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம். இன்னும் எத்தனையோ வழிமுறைகள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவரோகம், பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிறோம். சாஸ்திரம் நோயின்னு தான் சொல்லுது. இந்த வார்த்தை சாஸ்திரத்துல இருக்கு, பவரோகம். பவரோகம் அப்படின்னா இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற மிகப்பெரிய நோய். இந்த நோய்க்கு
இங்க மருத்துவமனை கொடுக்குறோம், இங்க மருந்து கொடுக்குறோம், நம்ம எல்லாரும் மருந்து சாப்பிட்றோம். அந்த மருந்து சாப்பிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒழுங்கா மருந்து சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு விரைவா குணமடையும். சில பேர் ஒழுங்கா மருந்து சாப்பிடுவாங்க, விரைவா குணமடைவாங்க. சில பேர் ஏனோ தானோன்னு மருந்து சாப்பிடுவாங்க, ஏனோ தானோன்னு இருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். வாஸ்தவம் தானே, நமக்கே தெரியும். நானும் ஏனோ தானோன்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். உண்மையில நம்ம எல்லாருமே ஏனோ தானோன்னு தான் மருந்து சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த ஏனோ தானோல சில பேர் கொஞ்சம் நல்லா மருந்து சாப்பிட்றாங்க, சில பேர் கொஞ்சம் சுமாரா மருந்து சாப்பிட்றாங்க. அதுதான் வித்தியாசம். ஆனா இந்த சேவை, இந்த கோயில்களை அமைத்து இதன் மூலமா ஆன்மீக கல்வியை கொடுக்கிறது அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்த சேவை. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு, அவர் சொல்லுவார், யார் ஒரு ஆரம்ப நிலை பக்தன் கோயில்ல வெறும் மணி அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பக்தன் லட்சக்கணக்கான மருத்துவமனைகளை திறப்பவனை காட்டிலும் உயர்ந்தவன். ஏன்னா அது அதை காட்டிலும் உயர்ந்த சேவை. ஏன்னா பகவானுடைய தொடர்புல ஏற்படக்கூடிய நிரந்தரமானது. இந்த உலக தொடர்புல இருக்கக்கூடியது எல்லாமே தற்காலிகமானது. நிரந்தரமான அந்த பகவானோட நம்ம எப்ப நம்மளுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அப்பதான் நம்ம அமைதியை அடைய முடியும், அப்பதான் நம்ம மகிழ்ச்சியையும் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், கருத்துகள், வாதங்கள், சவால்கள்? யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. எஸ். ஓ, சில கோயில்கள்லயே மது வச்சு குடிக்கிறாங்களே, அதை பத்தி நம்ம பேச வேண்டியது. தாழ்ந்த நிலை வழிபாடுகள், தாழ்ந்த நிலை வழிபாடுகள். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, இன்னொரு விஷயமும் இருக்கு. மக்கள் கோயிலுக்கு பதில மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் கிட்ட வர்றதுக்கு இன்னொரு அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா? போலி சாதுக்கள். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, கோயில் அல்லது ஆன்மீக இயக்கத்திலேயே மருத்துவமனையை கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு சேவை பண்றது பகவானுக்கு சேவை பண்ற மாதிரி, மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மக்கள் கிட்ட கொண்டு வந்து இது அவசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிந்துணர்வை மக்கள் கிட்ட ஊட்டி இருக்கிறதும் இதற்கு ஒரு அடிப்படை காரணமாக. சில இயக்கங்கள்ல பாத்தீங்கன்னா மருத்துவமனையை திறந்து வச்சிருப்பாங்க. மக்களுக்கு ஆன்மீகமா, அதாவது பௌதிகமா நோயை போக்குறதுக்கு எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கு. ஆன்மீகமா மக்களுடைய நோயை போக்குறதுக்கு யாருமே இல்லை. அப்படி இல்லாத ஒரு துறையை நிறைவேற்றுவதுதான் ஆன்மீக இயக்கங்களுடைய பணி. ஆன்மீக இயக்கங்கள்னு சொல்லிட்டு மருத்துவமனைகளை திறந்தோம் அப்படின்னா அது ஆன்மீக பணியா, அது மறுபடி பௌதிக இயக்கமாயிரும். அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? மற்றவங்களுக்கும் ஆன்மீக இயக்கங்களுக்கும் எத்தனையோ சேவை இயக்கங்கள் இருக்கு. அந்த சேவை இயக்கங்களுக்கும் ஆன்மீக இயக்கங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லையே. ஆனா மக்களுக்கு ஆன்மீக ரீதியா அறிவொளியை கொடுப்பதுதான் ஆன்மீக இயக்கத்தினுடைய பணியாக இருக்கும். கோயில்ல போய் கல்லுக்கு நைவேத்தியம் பண்றீங்க, கல்லுக்கு பால் ஊத்துறீங்க, கல்லுக்கு நெய் ஊத்துறீங்க, கல்லுக்கு தேன் ஊத்துறீங்க. உணவு இல்லாதவங்களுக்கு ஒரு பச்சை புள்ள எவ்வளவோ கதறின்னு இருக்கு. 2 தெரு போய் ஒரு பச்சை குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கலாம், அதுக்கு பதிலாக ஒரு சிலைக்கு தூக்கி கொண்டு வந்து பால் ஊத்துறீங்களே. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன வாதத்தினுடைய அடிப்படையில் ஆனதுதான். வெவ்வேறு விதத்துல மக்கள் வாதம் புரியலாம், ஒரே விஷயம்தான். ஏங்க, அந்த பச்சிலம் குழந்தை பால் குடிக்குது, அந்த குழந்தைக்கு பால் இல்லை, நிச்சயமா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல பால் குடிக்க வேண்டும்னா நீ திறந்து வச்சிருக்க டாஸ்மார்க் உன் கண்ணில் படலையா? நீ கட்டுற மால் உன் கண்ணில் படலையா? இங்க 100 கோடி போட்டு சினிமா எடுக்கிறியா, இது உன் கண்ணில் படலையா? இங்க நாங்க ஊத்தக்கூடிய 2 லிட்டர் பால் தான் உன் கண்ணில் படுதா?
எவ்வளவோ செலவு பண்றீங்க ஏதோ விஷயத்துக்கு, அதெல்லாம் கண்ணில் படவே படாது. பேனர் குத்துறீங்க, கட் அவுட் குத்துறீங்க, என்னமோ எவ்வளவு விதத்துல, அதெல்லாம் கண்ணில் படாது. கோயில்ல பகவானுக்கு ஊத்துற அந்த 2 லிட்டர் தான் உங்க கண்ணில் படுது. எவ்வளவோ வீண் செலவு பண்றீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஐடியா இல்லை. டாஸ்மாக்ல போனான்னா ஒரு குவார்டர் எவ்வளவு இருக்குமா தெரியல, 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பேர் வாங்கி குடிக்கிறான்? 100 ரூபாயில வாங்கினா 2 லிட்டர் பால் வரும். ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் எங்களுடைய புலனின்பம். நம்ம என்ன பண்ண முடியும்? ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையுள் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.